ஒரு முறை ஒரு மாவட்டத்தில் ஒரு ஊழியத்திற்காக நான் சென்றிருந்தேன். அப்பொழுது ஒரு தகப்பனார் ஒரு அலுமினிய கம்பெனி நடத்துகிறார். 280 பேர் அவரிடத்தில் வேலை பார்க்கிறார்கள். அந்த பட்டணத்தில் அவர் மிகுந்த ஒரு ஐஸ்வர்யம் படைத்தவர். பெரிய கம்பெனி. ஒரு வேலைக்காரனுக்கு 25,000 to 50,000 வரையிலும் சம்பளம் கொடுக்கிறார். மிகுந்த வசதி படைத்தவர். ஒரு மகளும் 2 பிள்ளைகளும் உண்டு. திடீரென்று சொல்லி அவர் அலுவலகத்தில் இருக்கும்போது திடீரென்று சொல்லி அவருக்கு மாரடைப்பு வந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். மருத்துவமனையில் கொண்டு சென்று பரிசோதித்த உடனே அவர்கள் சொன்னார்கள், இந்த மனுஷனுடைய ஜீவன் போய்விட்டது. முழுமையான ஜீவன் இன்னும் அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ செத்து விடுவார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வருகிற வழியிலே ஒரு போலீஸ் அதிகாரியுடைய மனைவி தேன்மொழி என்று சொல்லுகிற ஒரு சகோதரி, அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், கன்னியாகுமரியிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்து இங்கே தங்கி இருக்கிறார். அவரிடத்தில் கொண்டு சென்று ஜெபம் பண்ணி சும்மா கூட்டி கொண்டு போங்கள், ஆண்டவர் கட்டாயம் அற்புதம் செய்வார் என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை 4 பேராய் அவரை தூக்கி கொண்டு மேல் மாடிக்கு வந்தார்கள். அவர்களுடைய தலையில் கரம் வைத்து கண்ணீரோடு ஜெபித்தோம். அந்த மனுஷனுக்கு மறுபடியும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. என்னுடைய ஹாஸ்டல் நடத்தி இருக்கிறேன். அந்த ஹாஸ்டலில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் ஸ்டீல் பாத்திரம், ஸ்டீல் கப்பு கொடுத்தார். அதில் எழுதியிருக்கும் அமிர்தராஜ் முனிராஜ் என்று எழுதியிருக்கும். இப்போ என் வீட்டில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு செத்து போனவர் அல்ல, சாவை தேடி செல்கிறவனுக்கு வாழ்வு கொடுக்கிற தேவன். இயேசு மறக்கிற தேவன் அல்ல, மறவாத தேவன். கண்ணீரை துடைக்கிற தேவன், வேதனைகளை மாற்றுகிற ஆண்டவர். இன்றும் அதை செய்ய போகிறார். அல்லேலூயா.